வெல்கம் டு புஷ்பாவே மாடித்தோட்டம். இந்த நீட்டு கத்திரி, வேங்கேரி பச்சை கத்திரி, இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி தொட்டி, இந்த 25 லிட்டர் கேனு தனியாக கொடுத்த பின்னாடி மண் வளமும் சூப்பராக இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு அவங்க காய் வச்சுருக்காங்க. அருமையாக காய் வச்சிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏற்கனவே நிறைய காய் பறித்தேன் இந்த செடியில். அதுக்கப்புறம் செடி ஏதோ டிஸ்டர்ப் ஆகிட்டு சரியாக வளர்ச்சி அடையாமல் இருந்துச்சு. இந்த கொம்பு பார்த்திங்கன்னா இது பழைய செடி நோட்டிய இது. அதுக்கப்புறம் இதில் மாற்றி நடவு பண்ண பின்னாடி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு கத்திரி பறித்தேன் நான். இப்போது நீட்டாக இவ்வளோ நீட்டுக்கு வந்துருந்துச்சு. இவ்வளோ நீட்டு ஒரு அடி இல்லை, 1/2 அடி காய் வந்துருந்துச்சு. அதை பறிச்சிட்டேன். அதை பறித்தா தான் அடுத்த பிஞ்சு வளர்கிறதுக்கு கொஞ்சம் சத்து கிடைக்கும்ன்ட்டு பறிச்சிட்டேன் நான். இப்போது இந்த அளவுக்கு இந்த பிஞ்சுங்கள்லாம் வளர்ந்து நிற்கிது. இதுக்கு உரம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மண் ஏற்கனவே கொஞ்சம் இருந்தது. அந்த மண் போட்டு இந்த உரம் மிக்சிங் தண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, கிச்சன் கம்போஸ்ட்டு, இந்த எலித்தலைகள் போட்டு அந்த வாட்டர் தான் இதுக்கு ஊற்றிருக்கேன். அதுக்கே இவ்வளோ சிறப்பாக காய வச்சுருக்கு. மண் தான் இதுக்கு பிரதான ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக. இந்த கீரை விதைகள் மண்ணில் இருந்து முளைச்சிருக்கு பாருங்கள். இது முள்ளங்கி நான் நட்டு வச்சேன் இப்போ நேற்று. வேறு இடத்துல போட்டு சும்மா விட்டேன், முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முளைச்சது. இதில் இருந்து பிச்சு அதுக்கு நட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி அப்படியே பூக்களையும் பறிச்சிக்கலாம். டிசம்பர் பூக்கள். நேற்று சிறப்பாக குடியரசு தின விழா. எல்லோரும் டிவியில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையாக அமைதியாக நடந்து முடிஞ்சது. 77வது குடியரசு தின விழா. அருமை. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சி 77வது சுதந்திர குடியரசு தின விழா கொண்டாடி இருக்கு. இந்த காய் பாருங்கள். இது சாப்பிட்றலாம். இது சாப்பிட்றதுக்கு உண்டான இது இல்லை. ஆனால் வாயில் போட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு கூட சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். இந்த கத்திரிக்காய், சேலம் முள் கத்திரிக்காய் கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள். இந்த கம்பளி பூச்சி கழுதை கடிச்சு வச்சுருக்கு. 1 வருஷம் கழித்து ஒரு பிஞ்சு வச்சுருக்குது. அதில் அது எப்படியோ கடிச்சு போட்டுருச்சு. நைட்டு பார்க்காம விட்டுட்டேன். என்னென்னத்தை கடிச்சு வச்சுருக்கோ போக போக தான் தெரியும். இங்குன்னு ஒரு பிஞ்சு காட்டினாங்க. பாலினேஷன் ஆனாங்களா ஆகலையா தெரியல. திடுக்குன்னு வந்துச்சு அந்த நீளுக்கு இருந்தவளுக்குன்ற மாதிரி. என்ன இவங்களுக்கு மண்ணுன்னா மண்ணுலலாம் ஒன்றுமே கிடையாது. மண் சும்மா கொட்டி வச்சாலும் சரி வேர் பிடிச்சிடும். அதுக்கு மாதிரி
நாம டிசம்பர் பறிச்சாச்சு. காய் வைக்கிறதுக்கு, பூ வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இலைகள், துளிர் அதெல்லாம் சிறப்பாக வர்றதுக்கு ஒரு சேஃப்டி, பாதுகாப்பு, உரம், அதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் அது வளர்ந்த பின்னாடி பூ வைக்கிறதுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பூ பிஞ்சிய மாறுறதுக்கு ஒரு உரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பூ வந்த பின்னாடி பிஞ்சு வர்றது சில செடிங்க இருக்குது. பிஞ்சு வந்த பின்னாடி பூ வர்ற கேரக்டர் தான் இந்த பூசணி, சுரை, பீர்க்கன், இவங்கெல்லாம் பிஞ்சு வந்த பின்னாடி தான் பூவே வைக்கிறாங்க. செடி உடஞ்சிட்ருக்கு. எப்படி இதை நட்டு வச்சாலே வந்துடும். இந்த செடியோட கேரக்டர் அப்படி தான். இதை இங்கே சொருவி வச்சேன். அப்படி இங்கே வச்சுட்டேன். நான் அப்படியே துளிர் பிடிச்சி வளர்ந்து வந்துடும். பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த கடைசியில் வச்சுட்டு வந்துடுறோம். இதில் இந்த வாட்டி ஒயிட்டு நட்டு வச்சுருக்கேன். ஒயிட் கிடச்சிருக்கேன். பார்க்குறேன். ஒயிட் வளர்ந்துச்சுன்னா அந்த ப்ளூ வித் ஒயிட்டு நல்லா இருக்கும். கலர் காம்பினேஷன் நினைக்கிறேன். பூ மாறிடுச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் லேட்டாக பூக்க ஆரம்பிச்சது. அதனால 4-5 பூ பூத்துருக்கு. இதில் இந்த செடி பாகல் விதை இதில் நட்டு விட்டேன். அது முளைச்சி வந்திருக்கு. ஒரு காயில் 3 விதை கிடச்சிது. அந்த 3 விதையும் நட்டு வச்சேன். அது அழகாக வந்திருக்கு. அடுத்து இந்த வெண்டைக்காய் செடியை காப்பாற்றுறதுக்கு இந்த பசலைக்கறியை பிடுங்கி எடுத்தால் தான் இந்த செடியை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். பிடுங்கி எடுத்துடலாம். எங்கேயோ போயிட்டுருக்கு. கட் பண்ணி தான் எடுக்கணும் உங்களுக்கு. எந்த அளவுக்கு இந்த வெண்டைக்காய் செடியை பிடிச்சி அமுத்திக்கிட்டு எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். மழை பெஞ்சு இன்னும் சூப்பராக ஆட்டம் போடும். இந்த கீரை மட்டும் மழை பெஞ்சிடுச்சுன்னா அதோட குசி தாங்க முடியாது. அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்கும். மயில் மாணிக்கம் இதுவுமே ஒரு பக்கத்தில் செடிங்க இருந்துச்சுன்னா அது பூராத்தையும் பிடிச்சிக்கிட்டு உண்டு இல்லைன்னு பண்ணுது. ஒரு கத்திரி செடி இறந்து போச்சு. அது என்ன ரீசன்னு தெரியல. லைப்ரரியன் தக்காளி எம்டி பெருசு வச்சுருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு தான். இது வரைக்கும் குட்டி குட்டியாக வச்சுன்னு இருந்துச்சுல்ல, குட்டி குட்டி தக்காளி இது வரைக்கும் பறிச்சிருக்கேன். அங்கேயும் இருக்கு பாருங்க. இன்னும் அங்கே இருக்குது தெரியல இருந்தது. அது மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டை பொறுத்து தான் அவங்க காய் வைக்கிறது எல்லாமே. இது கொடி உருண்டை தக்காளி பழுத்திருக்கு பாருங்கள். இந்த ஒன்று பறிச்சிக்கலாம். பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். இன்னும் பூ பறிக்க வேண்டியது இருக்குது.
பூந்தோட்டத்தை வச்சுட்டாலும் சரி, காய் வச்சுட்டாலும் சரி, அது பறிக்கிறதுக்கு ஒரு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்மகிட்ட இருக்குது. இங்கே ஒரு சரியான வெண்டைக்காய் அப்புறம் செமையாக இருக்குது. இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது, இது ஒரு வெண்டைக்காய் இருக்குது. நாளைக்கு பறிச்சுக்கலாமா? இல்லையே, சீடு வந்துட்டுருக்கு. பெரிய சாவில் ஆனால் சீட்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் இன்னொரு ஃபேமஸ் விஷயம் இருக்குது, முருங்கைக்காய். பாருங்க, அடி செல்லுக்குட்டி. இங்கே பாருங்கள், முருங்கைக்காய். அப்புறம் கஸ்தூரி வெண்டை, அது பறிச்சுக்கலாம். அப்புறம் லைபீரியன் தக்காளி ஒரு குட்டி இருக்குது, அது பறிச்சுக்கலாம். கீரை பாரு, ஏகப்பட்ட கீரை வளர்ந்து கிடக்கு. இங்கே நம்ம சொந்தக்காரங்க ஆட்டையை போட்டுட்ருக்காங்க, பார்த்தீங்களா? சொந்தக்காரங்க ஆட்டையை போட்டு ஜம்மு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எப்படி ஒரே 3 நாளில் பெரிய ஆள் ஆயிட்டு மொத்தம் தோட்டத்தை பூரா சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க அவங்க. நேற்று தேசிய கொடி பண்ணுறதுக்காக ஒரு முருங்கைக்காயை பறித்தேன். கொம்பு, தேசிய கொடி கொம்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு காய் பறித்தேன். இத்தனை இந்த பூச்சியை இப்போ உடனடியாக சுட்டு போட்டாகணும். அவரைக்காய் கொத்த காய்ச்சிருக்கு பாருங்க. வந்து பிடிச்சா அந்த கம்பளி பூச்சி பையன், அதுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சி தொலைச்சி கட்டிட்டான். இல்லைன்னா அதை ஃபுல்லாக இப்போ காலி பண்ணிகிட்ருப்போம். மூணு விதமான அவரைக்காய் அங்கே ஒன்று இருக்குது. நூறு காய் பத்தனை நீட்டாக ஒரு நைட்டோட நைட்டாக கூட தின்னு முடிச்சிடுவானுங்க, சொல்ல முடியாது. இங்கே தான் இருந்துச்சு, ஐயோ காணமே. நீட்டாக ஒரு பெரிய அவரைக்காய் விதைக்காக விட்டேன், காணமே. சாப்பிட்டானுங்க போல இருக்கு. இவனு 3 பேர் தனியாக இருக்கானுங்க. இவனுங்க சிங்கிள் பர்சனாக இருந்தானே. ஜிச்சோ முடிச்சிட்டானுங்க என் கதையை. எங்கள் கண்ணுக்கு எதிரிலே இருந்துச்சு பெரிய காய். நைட்டோட நைட்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க போல இருக்கு. போச்சு. சரி, அடுத்து நம்மளுடைய காஷ்மீரி மிளகாய்